தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். செம்மணி மனித புதைகுழியை நாளை பார்வையிட உள்ளது ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு. தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்களின் பதவி காலத்தை மட்டும் நீடிப்பதற்கு சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு. கருங்கடலில் வர்த்தக கப்பலை குறிவைத்து ரஷ்யா தாக்கியதில் 10 பேர் பலி. 2030 FIFA உலக கிண்ண போட்டிக்கு 6 அணிகள் தகுதி. லக்ஷ்மி திருமண சேவை உலகளாவிய ரீதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னணி திருமண சேவை. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள், தகுதியான பொருத்தங்கள், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொடர்புகள். உங்களின் அன்புக்குரிய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க ஆசையா? நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடி தருகிறோம். லக்ஷ்மி திருமண சேவை. உங்கள் இல்லற பயணத்தில் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வையுங்கள். சரியான வாழ்க்கை துணையை இன்றே தேர்ந்தெடுங்கள். உள்நாட்டு செய்திகள். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நாளை பார்வையிட உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மென் மொரேனா தலைமையிலான இந்த தூதுக்குழுவில் இத்தாலிய தூதுவர் டொமியானோ பிரான்கோவிக், ஜெர்மனி தூதுவர் டி பெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் ரெமி லாம்பார்ட் மற்றும் நெதர்லாந்து தூதர் பிபேடி போயர் ஆகியோர் இடம்பெற உள்ளனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இந்த வாரம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த தூதுக்குழுவின் பயணத்துக்காக நீதிமன்றத்தின் அனுமதி கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த தூதுக்குழுவினர் வடக்குக்கு விஜயம் செய்ய உள்ளனர். யாழ்ப்பாண நகரின் நுழைவாயிலில் அமைந்துள்ள செம்மணி மனித புதைகுழி 1998 ஆண்டில் இலங்கை படையாள் பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் செம்மணி மயானத்திற்கான தகன மேடை அமைப்பதற்காக குழி தோண்டிய போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள், சட்ட மருத்துவ அதிகாரிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் பங்களிப்புடன் நடைபெற்று வரும் இந்த அகழ்வுகள் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று வரை செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 454 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. அவற்றில் 440 மனித எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நாளை பார்வையிட உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மென் மொரேனா தலைமையிலான இந்த தூதுக்குழுவில் இத்தாலிய தூதுவர் டொமியானோ பிரான்கோவிக், ஜெர்மனி தூதுவர் டி பெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் ரெமி லாம்பார்ட் மற்றும் நெதர்லாந்து தூதர் பிபேடி போயர் ஆகியோர் இடம்பெற உள்ளனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இந்த வாரம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த தூதுக்குழுவின் பயணத்துக்காக நீதிமன்றத்தின் அனுமதி கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த தூதுக்குழுவினர் வடக்குக்கு விஜயம் செய்ய உள்ளனர். யாழ்ப்பாண நகரின் நுழைவாயிலில் அமைந்துள்ள செம்மணி மனித புதைகுழி 1998 ஆண்டில் இலங்கை படையாள் பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் செம்மணி மயானத்திற்கான தகன மேடை அமைப்பதற்காக குழி தோண்டிய போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன.
அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள், சட்ட மருத்துவ அதிகாரிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் பங்களிப்புடன் நடைபெற்று வரும் இந்த அகழ்வுகள் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று வரை செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து 454 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. அவற்றில் 440 மனித எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். உக்ரைனின் ஒடேசா கடற்கரைக்கு அருகில் இருந்த யூகினியா பிசாவ் கொடியை ஏந்திய வர்த்தக கப்பல் மீது ரஷ்யா நடத்திய குரூஸ் ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 9 கப்பல் ஊழியர்களும் ஒரு விமானியும் உள்ளடங்குவதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூலை மாதத்தில் மட்டும் ரஷ்ய தாக்குதல்களில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். கினியா பிசாவ் கொடியை ஏந்திய கோல்டன் லியோ கப்பல் மீது நடந்த இந்த தாக்குதல் இதுவரை நடந்தவற்றிலேயே மிகவும் கொடூரமான தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள். 2030 ஆண்டு நடைபெறவுள்ள FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிக்கு 6 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இது உலக கிண்ண வரலாற்றில் முதன்முறையாக 6 நாடுகளை உள்ளடக்கிய தனித்துவமான இணை புரவலர் முறையில் நடைபெற உள்ளது. போட்டியின் முக்கிய இணை புரவலர் நாடுகளாக ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் மொரோக்கோ செயற்படுகின்றன. புரவலர் நாடுகள் என்பதனால் இந்த 3 நாடுகளின் அணிகளுக்கும் FIFA தானாகவே உலக கிண்ணத்துக்கான தகுதியை வழங்கியுள்ளது. மேலும் 1930 ஆண்டு உருகுவேயில் நடைபெற்ற முதல் FIFA உலக கோப்பையின் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் உருகுவே, அர்ஜென்டினா மற்றும் பராகுவே ஆகிய நாடுகளில் தலா ஒரு நினைவு போட்டி நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.